காடை கேள்விப்பட்டிருக்கோம். காடை வறுவல், காடை குழம்பு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ காடை முட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க. இது வந்து நான் எங்கள் ஊரில் தான் வாங்கினேன். 10 முட்டை வந்து ரூ. 70. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கல்லு சைஸில் தான் இருக்குது. இது வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. குவைல் எக் இங்கிலீஷில் இதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா, நார்மலாக எக்கு வந்து பாயில் பண்ணுற மாதிரி தான் பாயில் பண்ணோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டியில் சாப்பிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஃபைனலாக வந்து வாங்கியாச்சு. வாங்கியும் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை வந்து நார்மலாக நீங்கள் வறுவலாகவும் செய்யலாம். இல்லை கொஞ்சம் வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி போட்டும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன போட்டேன் அப்படிங்கிறத வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வதக்கி விட்டுருங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு பெரட்டி விட்டுருங்க. அண்டு வந்து சாஸ் தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். சாஸ் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட்